இப்போ உங்களுடைய வயசு என்ன அதை சொல்லுங்கள். எனக்கு தான் வயசு 107 வயசு. சரசாலைக்கு நான் சுதந்திரம் வாங்கும்போது மிஷினில் 2 ட்ரிப்பு சுதந்திரம், அதாவது பெத்திரெட்டியார் மகன் நடராஜ பிள்ளையோட நாங்கள் தியாகி, காங்கிரஸ் தியாகி. ஓஹோ. காங்கிரஸ் தியாகியாக இருந்தால் 2 ட்ரிப்பு சரசாலைக்கு போயிருக்கோம் வெள்ளைக்காரன் இருக்கும்போது. சரிங்க. வெள்ளைக்காரங்கிறது வந்ததும் தெரியும், வெள்ளைக்காரனை நாங்கள் எப்படி வேறு அனுப்புனதும் தெரியும், சுதந்திரம் வாங்கினது தெரியும். 1947 அப்போ ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நைட்டு 10:30 மணிக்கு சுதந்திரம் நம்ம வாங்குகிறோம். சரிங்க. இப்போ உங்களுக்கு கண் பார்வைலாம் நல்லா தெளிவாக தெரியுது, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. இங்கேருந்து பார்த்தா மலையில கல் விளக்கல் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. கரெக்டாக இருக்குங்க. சரி, என்ன சாப்பிட்றீங்க, என்ன மாதிரி கேவர் களி, டெய்லி சோறு, வந்து செஞ்சோள சோறு, செஞ்சோளம் சோறு இடித்து போட்டு நல்லா ஆக்கி சாப்பிடுவோம். கோதுமை சாப்பிடுவோம். அரிசி இன்னைக்கு கூட நான் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஆனால் மற்ற சாதாரணமான அரிசி நார்மலாலாம் சாப்பிட்றதில்ல. சாப்பிடுவோம், ஏதோ ஒரு நாளைக்கு தட்டுக்கட்டாக சாப்பிடுவோம். அடுத்த நாள் ரேஷன் அரிசி சாப்பாடு, அந்த மாதிரி உப்பு கூட ரேஷன் அரிசி சாப்பாடு தான் எனக்கு அடிக்க வச்சிருக்காங்க, தனியாக்கி வச்சுருங்க அவங்க. நம்ம டச் சரிங்க. அதனால் எனக்கு எந்த விதமான சரக்குக்காங்கிற கெட்ட அந்த அவங்க வாடையே எனக்கு இருக்கக்கூடாது. அந்த காலத்துலேயே தண்ணி தம்மு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அந்த ஒரு செல்ஃப் கிடையாது, வெத்தலை பேக் கூட கிடையாது, பீடி சிகரெட் எதுவும் கிடையாது. காலத்துலேயே கல்கடை அப்படி இருந்தால் நான் அப்படி ஒதுங்கி போவேன், அந்த நாத்தமே படக்கூடாது. கறி சாப்பிடுவீங்களா? ஏதோ ஒரு கறி சாப்பிடுவேன், கறி முட்டை மீன் எதுவும் சாப்பிடுவேன். எதுவும் சாப்பிடுவீங்க? சாப்பிடுவேன். ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிடுவீங்களா? அடிக்கடி சாப்பிடுவீங்க? இல்லை, அடிக்கடி சாப்பிடுவேன். ஒரு வாரம் எல்லாம் பிள்ளைங்க போடுறோம், மருமக ஆக்கி போடுறோம். சூப்பர். சரிங்க, அருமை. அப்படியே ஹாய் சொல்லிடுங்க. சரி, ஹாய் சொல்லிடுங்க. ரைட்டுங்கய்யா.